சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் ஒரு சிம்போசியம் கருத்தரங்குல கலந்துக்கிறாரு. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஜாக்மா அலிபாபா இந்த பேரை கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2020க்கு பிறகு ஜாக்மா உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் கம்ப்ளீட்டா மீடியா விட்டு எங்கேயுமே யாருமே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிருந்தாரு. திடீர்னு ஒரு 2 பதிவு அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. சைனாவுடைய விவசாயத்துறையை நான் மீட்டெடுக்க போறேன் அப்படின்ட்டு. அலிபாபா சம்பந்தப்பட்ட நியூஸோ இதுவோ டோட்டலா இல்லாம இருந்துச்சு. அலிபாபா மேல கடுமையான நடவடிக்கைகள் சீன அரசாங்கத்தால எடுக்கப்பட்டுச்சு. திடீர்னு ஒரு 4 வருடம் கழித்து மீண்டும் ஜாக்மா வராரு. இந்த கருத்தரங்குல கலந்துகிட்ட நிறுவனத்துடைய தலைவர்கள் யார் யாருன்னு பாருங்க. எந்தெந்த நிறுவனங்கள்னு பாருங்க. அலிபாபா, ஹுவாவி, ஷியோமி, பிஒய்டி, சிஏடிஎல், யூனிட்ரி, யூரிங்பாங் அப்படின்ற நிறுவனம். ஸோ சைனாவுடைய டாப் நிறுவனங்களுடைய சிஇஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிறாங்க. ஒரு ஹை லெவல் மீட்டிங். இதை சீனாவுடைய தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செஞ்சாங்க. இப்ப சீனாவுடைய ஒரு மீட்டிங், ஒரு ஹை லெவல் மீட்டிங்கை நேரடியா மக்களுக்கு ஒளிபரப்புறாங்க. ஒரு 140 கோடி மக்களுக்கு ஒளிபரப்புறாங்க அப்படின்னா அப்போ இது ஒரு ப்ராபகண்டா அவங்க மக்களுக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்றத அடிப்படை இது. இல்லாட்டி சைனாவுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் வெளியிலே வராது.